aspirants, welcome to Success IAS. இந்த வீடியோல நம்ம TNPSC Group 1 மெயின்ஸ்க்கு யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்றத சொல்ல போறேன். TNPSC உடைய அபிஷியல் டென்டேட்டிவ் கீ ரிலீஸ் பண்ணிருக்காங்கல. சோ அத பேஸ் பண்ணி உங்களுடைய நம்பர் ஆஃப் क्वेश्चंस கரெக்ட்டான क्वेश्चंस வந்து கொஞ்சம் வேரி ஆக சான்ஸ் இருக்கு. சோ அது பேஸ் பண்ணி உங்களுடைய நம்பர் ஆஃப் क्वेश्चंस எதுக்கு மேல இருந்துச்சுனா நீங்க கண்டிப்பா வந்து மெயின்ஸ் படிக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ நான் போடுறேன். அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்றதும் நான் சொல்றேன். சோ இருக்க டைம் பீரியட்ல நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன கைடன்ஸ் வீடியோ தான் இது. அண்ட் முழுக்க இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் மட்டும்தான். ஓகேங்களா, இருக்க டைம் உங்களுக்கு வேஸ்ட் ஆயிடக்கூடாது, அதை நீங்க எப்படி எஃபிஷியன்டா யூஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சில டிப்ஸ் சொல்ல போறேன். அண்ட் இன்னொன்னு நீங்க முக்கியமா மைண்ட்ல வச்சுக்கணும், என்னன்னா யாராவது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போடுறாங்க அப்படின்னா, எந்த இன்ஸ்டியூட்டா இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போடுறாங்க அப்படின்னா அது ஃபைனல் கிடையாது. ஓகேங்களா, உங்களுக்கு குரூப் 1 பிரிலிம்ஸ் ரிசல்ட் வரும் பாத்தீங்களா, அதுதான் ஃபைனல். அதை தவிர்த்து எதுவுமே ஃபைனல் கிடையாது. எல்லாரும் ஒரு ரஃப் எஸ்டிமேஷன் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா, சோ இந்த ரேஞ்சில் இருக்கலாம் அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அந்த பேசிஸ்ல யாரெல்லாம் வந்து இவ்வளவு மார்க்குக்கு அதிகம் இருக்காங்க, சோ யாருக்கெல்லாம் போக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு சின்ன ப்ரிடிக்ஷன் மாதிரி தான் சொல்லுவாங்களே தவிர யாருடைய கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனும் 100% கரெக்டா இருக்கணும் அப்படின்றது நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஓகேங்களா, சோ ரஃப் ஒரு எஸ்டிமேஷன், இருக்க டைம் வந்து நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான். அதே மாதிரி நான் சொல்ல போறதும் என்னுடைய தனிப்பட்ட ஒரு சஜஷன், ப்ரிடிக்ஷன், இது மட்டும்தான். இதுதான் ஃபைனல் அப்படின்ட்டு கிடையவே கிடையாது. ஓகேங்களா, இப்போ அந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன, எக்ஸாம் டேட் என்ன, மெயின்ஸுக்கு நம்ம எப்படி படிக்கணும், மெயின்ஸ் படிக்கிறது யூஸ் ஆகுமா இல்ல வேஸ்ட் ஆயிடுமா, இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாம் எழுந்தவங்க எல்லாருக்குமே இப்ப மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னா, நமக்கு கிளியர் ஆகுமா ஆகாதா அப்படின்ட்டு. ஓகேங்களா, சோ நீங்க வந்து மத்த இன்ஸ்டிடியூட்டோட கீ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கட் ஆஃப் ரேஞ்ச் வந்திருக்கும், டிஎன்பிசியோட டென்டேட்டிவ் கீ பார்க்கும்போது ஒரு கட் ஆஃப் ரேஞ்ச் வந்திருக்கும். எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு 5 to 6 கொஸ்டின் வேரி ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா டிஎன்பிசி டென்டேட்டிவ் கீழேயே வந்து சில கொஸ்டின்ஸ் தப்பா தான் கொடுத்திருந்தாங்க. சோ சிலது கூடும் குறையும். ஓகேங்களா, நம்மளாலே கரெக்டா வந்து இதுதான் எனக்கு கரெக்டான கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டு ஒரு நம்பர் வந்து நம்மளால கரெக்டா சொல்ல முடியாது. சோ இந்த சிச்சுவேஷன்ல இருக்க போற டைம் நம்ம என்ன மனசு வந்து கண்டிப்பா நம்ம கிளியர் ஆகுமா ஆவாதா இந்த மைண்ட் செட் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். ஓகேங்களா, சோ ஒரு 130 பிளஸ் இல்ல 140 பிளஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பாங்க. பட் அது கீழே இருக்கவங்க கண்டிப்பா வந்து உங்க மனசை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டே தான் இருப்பீங்க, ரிலாக்ஸா இருக்க முடியாதா. பட் உங்களுக்கு நான் 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா, சப்போஸ் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு மாசம் நீங்க அந்த ரிசல்ட் வர வரைக்கும் உங்க மைண்டை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, சோ அந்த டைம் என்ன ஆகும், வேஸ்டா தான் போகும். சோ அந்த டைம் நீங்க ஒழுங்கா படிச்சீங்க அப்படின்னா சப்போஸ் கிளியர் ஆனா உங்களுக்கு அது மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும். இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்த பிரிலிம்ஸ் காம்படிஷனை விட மெயின்ஸ் காம்படிஷன் ரொம்ப டஃபா இருக்கும். நீங்க பிரிலிம்ஸ்க்கு வந்து படிச்சீங்களோ இல்லையோ மெயின்ஸுக்கு கட்டாயம் படிச்சே ஆகணும். அதுவும் வந்து சும்மாலாம் படிக்க முடியாது, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு படிச்சாதான் உங்களால மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியும். சோ இந்த இருக்கிற இந்த குரூஷியலான டைமை நீங்க எப்படி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்றேன். சோ நீங்க வந்து கட் ஆஃப் நினைச்சு ரிசல்ட் நினைச்சு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதுதான் என்னோட முக்கியமான நோக்கம். சோ கட் ஆஃப் வந்து எந்த ரேஞ்சில இருந்தா சேஃப் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு ரஃப் எஸ்டிமேஷன் மட்டும்தான், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மட்டும்தான் தவிர இது கன்ஃபார்ம் கிடையாது. ஓகேங்களா, உங்க மார்க் இதுக்கு ரிலேட்டடா இல்ல அப்படின்னாலும் நீங்க வந்து மெயின்ஸ் படிங்க. அப்படி மெயின்ஸ் படிச்சா உங்களுக்கு அது வேஸ்டா போகுமா அப்படின்றதுக்கும் நான் இங்க உங்களுக்கு ப்ரூஃப் சொல்லிடுறேன். ஓகேங்களா, இங்க பாத்துக்கோங்க, ஜெனரல் கேட்டகரியா இருந்தா 130 பிளஸ். ஓகேங்களா, ஒரு 126 கூட வச்சுக்கோங்க, 126 ஒரு 128 இந்த ரேஞ்சில இருந்து ஒரு 130 to 135 இந்த ரேஞ்சுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா நீங்க கன்ஃபார்மா ஜெனரல் கேட்டகரியா இருந்தீங்கன்னா கன்ஃபார்மா மெயின்ஸுக்கு படிங்க. ஓகேங்களா, சேஃப் ஜோன் தான், நீங்க கட்டாயம் படிக்கலாம். நெக்ஸ்ட் பிசியா இருந்தீங்கன்னா ஒரு 126 வச்சுக்கோங்க. இதே மாதிரிதான் ஒரு 5 வேரியேஷன் இருக்கலாம் கண்டிப்பா, யார் ப்ரிடிக்ஷன் போட்டாலுமே ஒரு +or-3 இல்ல ஒரு +or-5 இருக்கலாம். ஓகேங்களா, நீங்களும் பாத்தீங்கன்னா ஒரு 124 பிளஸ் இல்லனா ஒரு 120 இதுக்கு மேல இந்த 124 பிளஸ் மாதிரி இருக்கு அப்படின்னாலே நீங்களும் படிக்கலாம். எம்பிசிக்கும் அதே மாதிரி தான். ஓகேவா, இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா நீங்க 120 மேல இருக்கீங்களா கண்டிப்பா படிங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸா இருக்கீங்கன்னா ஒரு 110 மேல இருக்கா கண்டிப்பா படிங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து 105க்கு மேல இருக்கு இல்ல 100 மேல இருக்கு அப்படின்னாலும் நீங்க படிங்க. ஏன் நான் இங்க படிங்க அப்படின்ட்டு உங்களை சொல்றேன், நான் வந்து உங்களை நம்பி தான் படிச்சேன், மெயின்ஸுக்கு நான் படிச்சேன், பட் எனக்கு ரிசல்ட் வரல, நான் படிச்சது வேஸ்டா போயிடுச்சு.
அவங்க பேச்சை கேட்டு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்காக நான் இது சொல்றேன். ஓகேங்களா? இப்ப பாத்துக்கோங்க, எக்ஸாம் வந்து ஏப்ரல் மந்த்ல வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி எக்ஸாம் வச்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஏப்ரல்ல கூட எக்ஸாம் வைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுக்கான டைம் பீரியட் பாத்தீங்கன்னா ஒரு 3ல இருந்து 3.5 மாசம் 4 மாசம் இப்படிதான் டைம் பீரியட் இருக்குங்களா. இப்போ ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த டைம் பீரியட் தான் இருக்கும். உங்களுக்கு ரிசல்ட் வந்து வரதுக்கு 30 நாள் ஆகும், இல்லைன்னா 40-45 நாள் கூட ஆகும். சப்போஸ் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு ரிசல்ட் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல ரிசல்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு டைம் என்ன இருக்கும், அந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த டைம் தானே இருக்கும். ஸோ 3 மாசம் தான் உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ அந்த ரிசல்ட் வர வரைக்கும் நடுவில் ஒரு மாசம் இருக்குல்ல, ஒரு 20-30 நாள் இருக்குல்ல, அந்த டைம் வந்து நீங்க ரிசல்ட்டை பத்தி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு மாசம் வேஸ்ட் ஆயிடுமா. அந்த ஒரு மாசம் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு தான் நான் இப்போ ஒரு சில டிப்ஸ் சொல்ல போறேன். ஓகேங்களா? இப்போ நீங்க மெயின்ஸ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மெயின்ஸ்ல மொத்தம் 3 பேப்பர் இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3. பேப்பர் 1ல என்ன சப்ஜெக்ட் இருக்கும்னு பாத்தீங்கன்னா மாடர்ன் இந்தியா, இந்தியன் ஹிஸ்டரி இதெல்லாம் இருக்கும், சோஷியல் இஷ்யூஸ் இருக்கும், அண்ட் ஜெனரல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த மாடர்ன் இந்தியா நீங்க படிச்சிருப்பீங்க, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஒன்று படிச்சிருப்பீங்களா, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்ல இருந்து. அதை தான் இங்கேயும் திரும்ப படிக்க போறீங்க. ஸோ மெயின்ஸ் படிக்கலாமா வேணாமான்னு கன்ஃபியூஷன்ல இருக்கவங்க தயவு செய்து எனக்காக என்ன பண்ணுங்க அப்படின்னா, மெயின்ஸோட சிலபஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து பாருங்க. ஓகேங்களா? அதுல இந்த மாதிரி எலாபரேட்டா பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 கொடுத்துட்டு ஒவ்வொரு டாபிக் எழும் என்னென்ன டாபிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மாடர்ன் இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்ல இருந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் பிரிலிம்ஸுக்கு நீங்க என்ன படிச்சீங்களோ அதை தான் இங்கேயும் படிக்க போறீங்க. ஹிஸ்டரிக்கு யூனிட் 4ல இந்தியன் ஹிஸ்டரி கல்ச்சர்லாம் படிச்சிருப்பீங்களா, அதை தான் இங்கேயும் படிக்க போறீங்க. என்னன்னா பிரிலிம்ஸுக்கு நீங்க எழுதி பழகி இருக்க மாட்டீங்க, மெயின்ஸுக்கு நீங்க கொஞ்சம் எழுதி பழகணும். இப்போ இந்த 1 மந்த் நீங்க எழுதி பழகலனா கூட பரவாயில்ல, இது எல்லாத்தையுமே படிச்சு பாருங்க. ஓகேங்களா? சப்போஸ் நான் இதெல்லாம் படிக்கிறேன் எனக்கு வேஸ்ட் ஆயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே சிலபஸ் தாங்க உங்களுக்கு எங்க வரப்போகுது, அடுத்து வரப்போற குரூப் 2வும் குரூப் 4லாம் வரப்போகுது. சப்போஸ் உங்களுக்கு குரூப் 1 மெயின்ஸ் கிளியர் ஆகல அப்படின்னாலும் கண்டிப்பா குரூப் 2 உங்களால இந்த அளவுக்கு மெயின்ஸுக்கு எலிஜிபிள் ஆகிற அளவுக்கு உங்களால மார்க் ஸ்கோர் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பா குரூப் 2 உங்களால கிளியர் பண்ண முடியுமா. சோ உங்களுக்கு வந்து இது வேஸ்ட் ஆக போறதே கிடையாது. ஆப்டிடியூட் அங்கேயும் வரப்போகுது, சோஷியல் இஷ்யூஸ் பத்தி அங்கேயும் வரப்போகுது. ஓகேங்களா? அப்படியும் இல்ல நீங்க எழுதி பிராக்டிஸ் பண்றீங்க, பட் எனக்கு ரிசல்ட் வரல, நான் அப்ப படிச்சது வேஸ்ட் தானே அப்படின்னு கேட்டா இதுதான் உங்களுடைய கடைசி மெயின்ஸா இருக்க போதுங்களா? இல்ல கண்டிப்பா அடுத்த மெயின்ஸ் எழுத தானே போறீங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க படிங்க, எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு புக்ஸ் பத்தி ஒரு கன்ஃபியூஷன் வரும், இதுக்கு நான் என்னென்ன மெயின்ஸுக்கு என்ன புக்ஸ் படிக்கிறது அப்படின்ட்டு. இது எல்லாத்துக்குமே பேஸ், உங்களுக்கு வந்து பேஸ் ஃபவுண்டேஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சமச்சீர் புக் தான். எப்பயுமே சமச்சீர் புக் தான் நீங்க படிக்கணும். இப்போ வந்து பிரிலிம்ஸுக்கு 80% இல்ல 100% நீங்க சமச்சீர் புக் மட்டுமே படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா மெயின்ஸுக்கு இதை வந்து ஒரு 60% வச்சுக்கிட்டு மிச்சம் 40% வந்து ரெஃபரன்ஸ் புக்ஸ் நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ மாடர்ன் இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கா வெங்கடேசன் புக் பார்க்கலாம், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்பெக்ட்ரம் மாடர்ன் ஹிஸ்டரி புக் பார்க்கலாம், இல்லைன்னா பிபன் சந்திரா புக் பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த புக் வந்து இதுக்கு முன்னாடியே படிச்சீங்களோ அந்த புக்ஸை ரெஃபர் பண்ணுங்க. ஓகேங்களா? சோஷியல் இஷ்யூஸ் பாத்தீங்கன்னா ராம் அஜுஹான்னு ஒரு புக் இருக்கும், அதை நீங்க பார்க்கலாம். எல்லாருமே வந்து ரெஃபரன்ஸ் புக் எக்ஸ்ட்ராவா இதை நீங்க எப்ப படிச்சுக்கலாம் அப்படின்னா ரிசல்ட் வந்த அப்புறம் கூட நீங்க ரெஃபரன்ஸ் புக் பாத்துக்கோங்க. பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணி போறீங்கன்னா சமச்சீர் புக்லயும் இது எல்லாத்த பத்தியும் உங்களுக்கு இருக்குது கண்டென்ட். சோ அதை ஃபர்ஸ்ட் முடிங்க. ஓகேங்களா? சமச்சீர் புக்கை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த குரூப் 1 மெயின்ஸ் கிளியர் ஆகல அப்படின்னாலும் அடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே உங்களுக்கு அந்த போர்ஷன் யூஸ் ஆகுதா போகுது. ஆப்டிடியூடுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, ஆப்டிடியூடுக்கு 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான் பார்க்கணும். பிரிலிம்ஸ்க்கு என்ன பாத்தீங்களோ அதே தான் பார்க்கணும். பிரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் சால்வ் பண்ணும் அப்படின்ட்டு ஷார்ட்கட் மெத்தட்லாம் பார்த்திருப்பீங்க. பட் மெயின்ஸ்க்கு என்ன பண்றீங்கன்னா ஷார்ட்கட் மெத்தட்லாம் பார்க்காம அதை வந்து கையால எழுதி பாருங்க. ஓகேங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி நீங்க ஆப்ஸ் சால்வ் பண்ணும் அப்படின்றத பாத்துக்கோங்க. சோ அதுதான் உங்களுக்கு அங்க தேவைப்பட போகுது. பேப்பர் 2 பாத்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டிக்கு என்ன படிச்சிருப்பீங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா லட்சுமிகாந்த் புக் படிச்சிருப்பீங்கல்ல. சோ அதே தான் இங்கேயும் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் புக். ஓகேங்களா? லட்சுமிகாந்த் புக் படிங்க. அப்படி இல்லைன்னா சமச்சீர் கல்வி புக்லேயே நல்லா கொடுத்துருக்காங்க. சோ சமச்சீர் கல்வி புக் படிங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கும் என்ன பண்ண போறீங்கன்னா சமச்சீர் கல்வியில என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க புதுசா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட் பண்ணி நீங்க வந்து படிக்கணும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருப்பீங்களா, ஜான் 2022 இந்த நவம்பர் டிசம்பர் 2020 அதே தான் திரும்ப இங்கேயும் நீங்க படிக்க. அண்ட் ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட், இந்த வீடியோவை டிஎன்பிசி குரூப் 1 பிரிலிம்ஸ் எழுதினா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரணும்னு நினைக்கிறேன். வெற்றி நமதே. நன்றிகள்.